நீங்கள் நினைத்திருந்தால் அந்த அஸ்வத்தாமன் செலுத்திய பிரம்மாஸ்திரத்தை உத்திரையை அடையாதவாறு செய்திருக்கலாமே. ஏன் அண்ணா நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்று கிருஷ்ணரின் பாதங்களில் விழுந்து அழுது துடித்து கொண்டிருந்தாள். நான் அவ்வாறு செய்தால் அது பிரம்மாஸ்திரத்தின் மகிமையை குறைத்துவிடும் சுபத்திரா. அது மட்டும் இல்லை, ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் நான் பிரம்மதேவரை அவமானப்படுத்தியது போல் ஆகிவிடும். அதனால் தான் பிரம்மாஸ்திரத்தை நான் தடுக்கவில்லை என்றார் கிருஷ்ணர். அதை கேட்ட சுபத்திரா, இன்று நான் என் வம்சத்தையே இழந்து விட்டேனே அண்ணா, இனி நான் என் செய்வேன் என்று அழுதாள். அர்ஜுனன் சுபத்திரையை தன்னோடு அணைத்து கொண்டு அவளை சமாதானம் செய்து, இதுபோல் மாதவனிடம் பேசி உன் அண்ணனை நீ சங்கடப்படுத்தாதே பத்ரா. நடந்தது அனைத்தும் விதிப்படித்தான் நிகழ்ந்திருக்கிறது. விதியை மீற எவராலும் முடியாது. உன் மனதை நீ அமைதிப்படுத்திக் கொள் என்று சொன்னான். பிறகு கிருஷ்ணரிடம் சென்று சுபத்திரை அவரை குற்றம் சாட்டியது போல் பேசியதால் அவரிடம் மன்னிப்பு கேட்டான். திரௌபதி வாய் திறந்து பேசாமல் அமைதியாக இருந்தாள். சுபத்திரை திரௌபதியிடம் வந்து, இப்போது நம் வம்சமே அடியோடு அழிந்து விட்டது. உங்களால் எப்படி அக்கா